அவங்க வாழ்க்கையில எவ்வளவு குறிக்கோள்கள்லாம் வந்திருக்கு, அந்த குறிக்கோள்கள நோக்கி அவங்க வாழ்க்கை எப்படி பயணிச்சிருந்திருக்காங்க அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு புரிய வரும். நம்மளோட வாழ்க்கையும் அப்படிதாங்க. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை துடிப்பில்லாத ஒரு படகு போன்றதுதான். எந்த டைரக்ஷனுக்கு போகுதுன்னே நமக்கு தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா, பிளஸ் டூ முடிச்சுட்டு அதுவரைக்கும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு கனவோட இருப்பாங்க. இல்ல டாக்டருக்கு படிக்கணும்னு கனவோட இருப்பாங்க. பிளஸ் டூ முடிக்கும்போது இருக்கிற மார்க்குக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது ஒரு குரூப்ப எடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கோர்ஸ படிப்பாங்க. அந்த கோர்ஸுக்கு ஏத்த மாதிரி எந்த கோர்ஸ் படிச்சா வேலை கிடைக்கும்னு அதுக்கப்புறம் ஒரு என்கொயரி பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஏதாவது சைடிஷ் கோர்ஸ் மாரி ஏதாவது ஒரு சைட் கோர்ஸ்க்கு போவாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் படிக்கிறேன் படிக்கிறேன்னு பண்ணி பணத்தையும், நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி கடைசியில பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையும் கிடைச்சு செட்டில் ஆனா கூட தனக்கு புடிச்ச வேலையா அது இல்லாம வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கடனேன்னு போற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. குறிக்கோள் இல்லாத மனிதனோட வாழ்க்கை இப்படிதாங்க அமையும். இதே நீங்க குறிக்கோளோட ஆரம்பத்துல இருந்தே இருந்திருந்தீங்கன்னா, என் டார்கெட் இது. இந்த டார்கெட்டுக்கு இந்த இந்த விஷயம்லாம் எனக்கு தேவைப்படுது. அப்ப இந்த இந்த விஷயம் அச்சீவ் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன